நான் ஏகா ஸ்பீக்கர் ரொம்ப நேரம் பார்த்துன்னு இருக்கேன். என்ன கதை? இல்லை இதில் யார் கேப்டனாக இருப்பாங்கன்னு பார்க்குறேன் சிஎஸ்கேக்கு ஃபியூச்சராக. ஆ? என்ன சொல்ற? கேப்டன் மாத்தலான்றியா இப்போ? மாற்ற போகிறாங்களான்னு தெரில, ஆனால் மாற்றுற மாதிரி அறிகுறி தெரிஞ்சிருச்சு. ஒரு அப்டேட் வந்திருக்கு. எஸ், சுட சுட வந்திருக்கேன். அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் நேம் அன்புடன் ஏகநாதன். எஸ், ஸோ சிஎஸ்கே ஃபியூச்சர் கேப்டன் யார் அப்படின்ற டாபிக் உள்ள போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த டாபிக் உள்ள போகிறோன்னா, எஸ் ஃபஸ்ட்டு ரைட்டில் இருக்க அந்த பர்சனை பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கேக்கு கடந்த 2 வருஷமாக கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் இயருக்கு முன்ன வருஷம் நல்லா தான் பண்ணார். பட் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம பங்களாதேஷ் இருக்கேன் ஆர்சிபி கூட தோப்போம். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கூட தோற்று எலிமினேட் ஆகிடுவோம். எஸ், ஸோ உள்ளே போயிருந்தால் நாமளும் குவாலிஃபை ஆகிருக்கலாம். இந்த வருஷம் அவரோட பேட் லக்கான்னு சொல்லலாம், குட் லக்குன்னு சொல்லலாம். பல விமர்சனங்கள் அவர் மேலே. பேட்டிங்லேயும் சரி, ஓப்பனிங்கும் சரி, பவர் பிளேயர் சரியாக யூஸ் பண்ணிக்கல. அதை தாண்டி ஒரு விஷயத்தில் அவரை பாராட்டலாமான்னு சொன்னால் பாராட்டலாம். சில மேட்ச் நல்லா கேப்டன் பண்ணார், சில மேட்ச் சரியாக பண்ணல. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அக்யூலேஷன் உள்ள கொண்டு வராதா இருக்கட்டும், இல்லை ஸ்டார்டிங்லேயே ஸ்பின்னர்ஸை நம்பாததாக இருக்கட்டும், அந்த மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் மேலே வச்சோம். பட் இருந்தாலும் ஒரு விதத்தில் ஏன் ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னும் நம்ம தூக்கி பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் இவ்வளோ இன்ஜுரி கன்சர்ன் கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்கில் நேதன் எல்லிஸ் ஒரு நல்ல ஒரு ப்ரைம் பவுலரு T20. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைம் பவுலராக இருந்திருப்பார் ஐபிஎல் நம்ம சிஎஸ்கேக்கு. அவர் வந்து ஃபஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இன்ஜுரி காரணமாக. ஸோ போக போக கொஞ்சம் சிஎஸ்கே அப்படி ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோற்றாலும் பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்து உள்ளே போயிட்டுருக்கப்ப பெரிய அடியாக வந்து ஜேமி ஓவர்டர் இன்ஜுரி, ஸோ ராமகிருஷ்ண கோஷ் இன்ஜுரி, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் வந்து போச்சு. ப்ரீவியஸ் ஸ்டார்டிங் மேட்ச்சில் இல்லை, போக தான் லேட்டாக வந்தார். அந்த மாதிரி பிரசாந்த் வீரும் சரி, எல்லாருமே ஒரு இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவர் மேலே பயங்கர ப்ரெஷர் வச்சாங்க. ஈவன் ஆயுஷ் மாத்திரை போனதுமே ஒரு இன்ஜுரியால் தான். ஸோ இந்த மாதிரி அவ்வளவும் தாண்டி மனுஷன் இந்த 2 மேட்ச் ஜெயிச்சா 3 மேட்ச் ஜெயிச்சா உள்ளே போகலான்ற அளவுக்கு கிட்ட கொண்டு வந்தார். இருந்தாலும் திரும்பவும் அந்த ஜேமி ஓட்டர்லாம் நெருக்கத்தில் வரும்போது இன்ஜுரி ஆனதுனால சரிக்கிட்டோம். ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் இங்கே கிவ் அப் பண்ண முடியாது. பட் இன்னொரு விதத்தில் பார்க்கலாம் வாங்க. எஸ், ஒரு கேப்டனாக அவர் தன்னைத்தானே ப்ரெஷருக்குள்ளே போட்டுக்கிறாரா அப்படின்றது 2025 விட்டுருங்க, 2026 வரல. ஏன்னா 2025 அவரோட பேட்டிங் அப்ரோச் ஓகே, பாதியில் அதுக்கடுத்து இன்ஜுரின்னு சொல்லிட்டு அப்பயே வெளியே போயிட்டார். அகைன் நம்ம தலைவர் தோனி தான் வந்து கேப்டன் எடுத்து பண்ணார். பட் 2026 வரும்போது அவரை எடுத்துக்கொண்ட பால் தான் இங்கே வந்து பெரிய பிரச்சனையாச்சு. நிறைய பால் சாப்பிட்டா இது வந்து நம்ம வந்து யாருக்கும் முட்டு கொடுக்க தேவையில்ல. இதை வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும் அவசியம் கிடையாது. இது நம்ம அதாவது அவருடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை காமன் சிஎஸ்கே ஃபேன்ஸை இரிட்டேட் பண்ணிச்சான்னா நல்லாவே இரிட்டேட் பண்ணிச்சு. ரொம்பவே அது வந்து ட்ரிகர் பண்ணிச்சு. ஏன் இவ்வளோ பொறுமையாக போனோம்? ஒன்றும் வந்து எக்ஸப்ட் அந்த ஜிடி மேட்ச் கூட நமக்கு தெரியும், சீட்டு கட்டு மாதிரி டக்குன்னு சிஎஸ்கே விக்கெட் விட்டாங்க. நல்லா பொறுமையாக ஆடி ஒரு நல்ல ஒரு ஸ்கோருக்கு எடுத்து போய் விட்டார். இருந்தாலும் சென்னை பிச்சில் அந்த ஸ்கோர் பத்தலை, அது வேற கதை. அன்னைக்கு சாய் சுஷன் பொழந்துட்டாரு. இருந்தாலும் மற்ற மேட்ச் எல்லாம் எடுத்துக்கலாம், ஒரு விக்கெட்டே போகல. ஆனால் இவர் ஏன் இவ்வளோ இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் அவர் மேலே. அதுக்கான காரணம் அவர் கேப்டன், அதனால் அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். 2வது, இந்த கேப்டன் ப்ரெஷர் ப்ளஸ் இவர் சரியாக ஆடாது யார் மேலே போய் விழுதுன்னா பக்கத்தில் இருக்காரு அவர் மேலே போய் விழுந்துச்சு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குமே ஸ்டார்டிங் 3 மேட்ச் 4 மேட்ச் அமையல. அதுக்கு 4வது மேட்ச் தான் நல்லா அடித்தார். அதுக்கடுத்து போக அடித்தார், செஞ்சுரிலாம் அடித்தார். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பல இன்னல்கள் வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ருத்துவோட கேப்டன்சின்னு சொல்லலாம். அந்த கேப்டன்சி ப்ரெஷர்னு சொல்லலாம். ஓகே, ருத்து கேப்டனாக வச்சுக்கூடாதுன்றது நம்ம அப்புறம் வருவோம். இந்த ரைட்டில் இருக்கார் அவர் பக்கம் வருவோம். ஏன் சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட ருத்து வந்து 20 மேட்ச்சுக்கு ஐபிஎல் சிஎஸ்கே கேப்டன் பண்ணியிருக்காரு. 12 மேட்ச் தோற்றுருக்காரு, 8 மேட்ச் தான் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த பர்சன் பார்க்கும்போது 67 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 32 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 49% வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காரு அஸ் எ கேப்டனாக. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், 2022 ராஜஸ்தானை ஃபைனலுக்கே கூப்பிட்டு போனார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் கப்பை வின் பண்ண முடியல. எஸ், ஸோ சாம்சனும் ஒரு நல்ல கேப்டனான்னு பார்த்தீங்கன்னா எஸ், குட் கேப்டன், அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பட் அதை தாண்டி என்ன ஒரு பிரச்சனைனா, ராஜஸ்தானில் இருந்த அந்த கேப்டன்சி ப்ரெஷனால் தான் நம்மளால் சரியாக பண்ண முடியலையோ. நம்ம கேப்டன்சி விட்டுட்டு வெளியே வந்து நம்ம வந்து ஒரு பேட்ஸ்மேனாக ப்ரோட் பண்ணலாம், இந்தியா டீமில் கண்டினியூ பண்ணலான்ற எண்ணம் வந்து ஆப்வியஸாக சஞ்சு சாம்சனுக்கு இருந்ததுனால தான் டைரெக்டாக அவர் அங்கே, ஏன்னா ராஜஸ்தான் வந்து சஞ்சு சாம்சனை விடுற முடிவுலாம் இல்லை, டைரெக்டாக அவர் அப்ரோச் பண்ணி வெளியே வந்து சிஎஸ்கேவில் ஜாயின் பண்ணார். ஈவன் அவர் வேர்ல்ட் கப்பில் இந்தியாவுக்கு நல்லா ஆடி கொடுத்தாரு. நல்லா ஆடி முடிச்சுட்டு வந்துமே இங்கே ஸ்ட்ரகிள் ஆனார். ஓகே, சரி, மேபி அதுக்கான காரணம் நமக்கு தெரியும். சிஎஸ்கே போன்ற ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸிக்கு ஆடும்போது அதுக்கான ப்ரெஷர் இருக்கும். மேபி அதை அவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து போக பிக் பண்ணிட்டார். பட் இந்த வருஷம் டேம் ஷோர் ஐ நோ தட் பிளாஸ்ட் பண்ணுவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் அவர்கிட்ட கேப்டன்சி கொடுக்கலாமான்றது இட்ஸ் அப் டு நீங்கள். இன்னொரு விஷயம் இதுக்குள்ளே போகணும், ஏன்னா சிஎஸ்கே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். நீங்கள் டக்குன்னு ருத்ராஜ் கிட்ட கேப்டன்சி எடுத்து நீங்கள் சஞ்சு சாம்சன்கிட்ட போகும்போது ருத்ராஜோட மைண்ட் தாட் எப்படி இருக்கும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சன் உள்ளே வரும்போது என்ன சொன்னார்னா, நான் ருத்ராஜ் கேப்டன்சியில் ஆடதான் விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டே வந்திருக்காரு. ஸோ இப்போ சாம்சனுக்கு கீழே ருத்ராஜ் ஆடும்போது
அது ருத்ராஜுக்கு எப்படி இருக்கும், அது ஃபார்மை கொடுக்குமா இல்லை அப்செட்டை கொடுக்குமா, இல்லை அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, நம்ம பண்ணுறதா பண்ணணும் சொல்லி பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு டைலமா நிற்குது. அதை நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் மூணாவதாக நான் ஒரு ஆப்ஷன் ஃபியூச்சரிஸ்டிக்காக போகலாமா அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டில் வந்திருக்கேன். எஸ், அட் எனி காஸ்ட் எந்த ட்ரேட்லையுமே நம்ம ஈவன் அதிக பாண்டே உள்ளே வந்தாலும் நீங்கள் ஆயுஷ் மாத்திரையை கொடுக்காம ஒய் கான் யூ ட்ரை ஆயுஷ் மாத்திரை ஆஸ் கேப்டன். எனக்கு புரியுது நீங்கள் ஏன் இவ்வளோ இயர்லியாக இருக்கீங்க, இவ்வளோ ஈகராக இருக்கீங்க, இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரை பண்ணுறீங்களான்னா, நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது ஆயுஷ் மாத்திரை ஒரு பெஸ்ட்டாக இருக்கலாம். அவருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து ஆயுஷ் மாத்திரையை ட்ராவல் பண்ண வைக்கணும். இந்த வருஷம் இல்லாமல் அதுக்கடுத்த வருஷம் ஐ மீன் 2028 ஆயுஷ் மாத்திரையை கூடிய சீக்கிரம் கேப்டனாக அறிவிக்கணும். இதுதான் என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அதுக்கான பொட்டன்ஷியல் அந்த பையன்கிட்ட இருக்கிறது நான் பார்க்குற கிரவுண்டில். ஓகே, அதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது நல்லா இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். டிவால் பிரேவிஸ். ஏன்னா டிவால் பிரேவிஸ் பேட்ஸ்மேனாகவே தன்னை இன்னும் சரியாக நிரூபிக்கல. லாஸ்ட் இயர் நம்ம 2026 பார்த்தோம். தென் எதுக்கு நம்ம வந்து அவர் கேப்டனாக உடனே ட்ரை பண்ணணும்னு சொல்லும்போது தான் எனக்கு தோணுது, எனக்கு கேப்டனாக அவர் போகக்கூடாது. பட் எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்னென்னா, ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் வருவார், சிஎஸ்கேக்கான கேப்டன்ஷிப் அவர் எடுத்துப்பார், சிஎஸ்கே லீட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணுவார், நம்மளை கூட்டு போவார் அப்படின்ற பல கனவுகள் எல்லாருக்கும் இருக்குது. சரி, இந்த ட்ரேடு நடக்கான்றதை தாண்டி ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்தால் அவருக்கும் கேப்டன்சி டக்குன்னு கொடுத்துருவாங்கன்னா 100% நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா இந்த பர்சனை இந்த வருஷம் நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன்னா 2 வருஷமும் அவரால் முடிஞ்சது பண்ணார். ஓகே, 2025 ஆப்வியஸ்லி ஒன்றும் பண்ண முடியாது, விடுங்க. அதுக்கான மோசமான ஒரு சிஎஸ்கே ஹிஸ்டரியில் மோசமான பேட்டிங் லைனப் அது. 2026 அந்த இன்ஜுரியிலுமே சிஎஸ்கே வந்து கூப்பிட்டு போயிருக்காரு. நான் ஆப்வியஸாக சில மேட்சஸ் சொன்னால் அவர் சரியாக பண்ணலன்ட்டு, ஏன்னா ஸ்பின்னுக்கு ஃபேவராக அவர் போக மாட்டுறாரு, இது என்ன மாதிரி தப்புன்ட்டு. பட் இருந்தாலும் அகில் விசன்லாம் வந்த பிறகு அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒரு நேதன் எல்லிஸ், நூர் அகமத், அகில் விசன் இவங்கெல்லாம் இருக்கும் பட்சத்தில் பேட்டிங் கரெக்டாக அதுதான் சொல்கிறேன். திரும்ப நான் ருத்ராஜ் மேலே வைக்கக்கூடிய ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா, நீங்கள் ஓப்பனராக வராதிங்க. ஒன் டவுன், யூ ஆர் சேவியர் ருத்து, யூ ஆர் சேவியர். நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்ட் கிடையாது, பண்ணலாம், அது இப்போ வேணாம். நம்மகிட்ட அந்த பிளாஸ்ட் பீப்புளாக இருக்காங்க. 2025 யாருமே இல்லை, இப்போ இருக்காங்க. நீங்கள் ஆயுஷ் மாத்திரை, சஜி சாம்சன்லாம் விடுங்க, உருள் பட்டேலாம் விடுங்க, போய் பொழந்துட்டு வரட்டும், அதுக்கடுத்து நீங்கள் வாங்க. இல்லை ஏர்லியாக டக்குன்னு 1 விக்கெட் போதும், அப்போ வாங்க. மற்றபடி நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு கேப்டனாக எப்படி தோனி டவுன் தி ஆர்டர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாரோ அந்த மாதிரி நீங்களும் டவுன் தி ஆர்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 விக்கெட்ஸ் அட்லீஸ்ட் 1 டவுன் வாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் பெஸ்ட் கேப்டனாக சிஎஸ்கே இருப்பாங்க, யார் ஃபியூச்சரில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, இல்லை ஃபிட்டாக வாங்குறது ஒரு கமெண்ட்டை சொல்லுங்கள். பை.